ஹே காய்ஸ்! ஸோ இத்தன வருஷமா நம்போ கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து கேம்ஸ டவுன்லோட் பண்ணிட்டு, மொபைல்ல தான் அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட லேப்டாப்லயோ இல்ல உங்களோட விண்டோஸ் மெஷின்லயோ கூட கூகுள் பிளே ஸ்டோரோடது கூகுள் பிளே கேம்ஸ் அப்படின்ற ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, கேம்ஸ் வந்து விளையாடிக்கலாம். ஸோ இதில சூப்பரான விஷயம் வந்து என்னன்னா, நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்க எல்லா கேம்ஸ்க்கான ரீசென்ட்டான ப்ராக்ரஸ் வந்து அக்ராஸ் எல்லா டிவைஸஸ்லயுமே சிங்க் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த கூகுள் பிளே கேம்ஸ் அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். அண்ட் வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா, பின்டு கமெண்ட்லயும் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாரி கீழ இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கான மினிமம் ரிக்வயர்மென்ட்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணலாம் வாங்க. ஸோ ரிக்வயர்மென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் விண்டோஸ் 10 ஓஎஸ்ஸா இருந்திருக்கணும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி 10 ஜிபிக்கு மேல இருக்கணும். கிராபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெல் யுஎஸ்டி 630 ஜிபியூ ஆர் கம்பேரபிளா இருக்கணும். ப்ராசஸ் வந்து 4 பிசிக்கல் கோர்ஸ் இருக்கணும். மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ஆஃப் ராம் இருக்கணும். விண்டோஸ்க்கான அட்மின் அக்கவுண்ட் இருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் வந்து ஆன் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான பெட்டா வெர்ஷன் வந்து இப்போ டவுன்லோட் நான் பண்ண போறேன். ஸோ இஎக்ஸ்இ ஃபைலும் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான சைஸ் வந்து 1.3 எம்பி கிட்ட தான் இருக்கு. விச் மீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளவுட்ல இருந்து தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆக போகுது. ஸோ டபுள் கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 2 மினிட்ஸ் கிட்ட வந்து காட்டுது. பட் இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 100 எம்பிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களது வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட மொபைலோட ஃபுல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது கன்சியூம் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கான டவுன்லோட் வந்து நான் இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டவுன்லோடும் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்டு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து இங்க ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் வந்து இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு என்ன மெசேஜ் இங்க குடுக்குதுன்னா, ஆப்டிமலான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஏன்னா என்னோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 சிபியூ பிசிக்கல் கோர்ஸ் இல்ல. அதே மாரி வந்து எஸ்எஸ்டி வந்து என்னோட மெஷின்ல கிடையாது. ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனல்லயும் வந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கூகுள் பிளே கேம்ஸ்க்கான பெட்டா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஸ்க்ல 2.27 ஜிபிக்கான சைஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி கூகுள் பிளே கேம்ஸ்க்கான பெட்டா வெர்ஷன் வந்து நீங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்க்குள்ள போலாம். ஸோ உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு கூகுள் பிளே கேம்ஸ் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கூகுளோட அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ண உடனே ப்ரொஃபைல் வந்து இங்க நான் செட்டப் பண்ணணும். ப்ரொஃபைல் செட்டப் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவசி பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணணும். இது எல்லாமே முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுறேன். செட்டப் எல்லாமே முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வந்து லேண்ட் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேம்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி வந்து உங்க மொபைல்ல லைப்ரரியில ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கூட நீங்க இங்க செக் பண்ணிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்கு பாருங்க. அது மேல ஹோவர் பண்ணோம்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டவுன்லோட் செக்ஷன். இன்னும் வந்து அது செட்டப் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இங்க தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து திஸ் கம்ப்யூட்டர் மைட் நாட் கிவ் யூ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 கோர் சிபியூ இல்ல. அதே மாரி எஸ்எஸ்டி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டும் இல்ல. பட் நான் இதுல கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளேலாம் தாராளமா பண்ண முடியும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேமர்லாம் கிடையாது. இந்த லைப்ரரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஆஃப் டிராகன்ஸ் அப்படின்ற ஒரு கேம ஆல்ரெடி விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்போ காட்டப் போறேன். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆரம்பிச்சு விட்டுறலாம் இந்த பக்கத்துல. இது ஆல்மோஸ்ட் வந்து 918 எம்பி வந்து காட்டுது. ஸோ எப்படியுமே வந்து ஸ்பீட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாரி லெஃப்ட்ல டவுன்லோட்ஸ்ல வந்து பார்த்துட்டே இருக்கேன் என்ன ப்ராக்ரஸ் இருக்குன்னு. ஸோ கால் ஆஃப் டிராகன்ஸ் அப்படின்ற கேம் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே பாட்டம் ரைட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. கேம் வந்து லைப்ரரியில ஆட் ஆயிடுச்சுன்னு. ஸோ ப்ளே வந்து இப்போ கிளிக் பண்ண போறேன். ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி என்னோட லேப்டாப்ல ரன்னும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஐ திங்க் என்னோட லேப்டாப் கான்ஃபிகரேஷன் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நல்லாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி வந்து 0%ல இருக்கு இனிஷியலைசேஷன். 100% ஓடுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் வழக்கம் போலயே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட்டும் வந்துடுச்சு. ஸோ இந்த கேமுக்கான கான்ஃபிகரேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கட்டும். பட் நான் வந்து இப்போ இந்த கேமை குவிட் பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கேமர் கிடையவே கிடையாது. நான் கேம்ஸ்லாம் விளையாடி பல வருஷங்கள் ஆச்சு. பட் என்னோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு வியூவருக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல இருக்கிற அதே கேமை நம்ம லேப்டாப்ல விளையாடினா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ற யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் கிரியேட் பண்ணேன். ஸோ என்னதான் மொபைல்ல வந்து கேம்லாம் நம்ம நிறைய விளையாடிட்டு இருந்தாலும், பட் லேப்டாப்ல நம்மளோட ஜாய்ஸ்டிக் இல்ல நம்மளோட மவுஸ் அண்ட் கீபோர்டோட காம்பினேஷன்ல விளையாடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி யாராவது கேமர்ஸ் இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கால் ஆஃப் டியூட்டி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்
நம்ம இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறது ரொம்பவே நல்லா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேப்டாப்ல விளையாடும்போது குடுக்கும். கூகுளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டென்ஷனோட தான் வந்து இந்த ஆப்ப விண்டோஸ்க்காக லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதோ ஒரு விதத்திலயாவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாரி கமெண்ட்ஸ்ல உங்களோட ஒப்பீனியன் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க பண்ற ஒரு சின்ன கமெண்ட், இல்லன்னா ஒரு சின்ன லைக், இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இது மாரி நெறைய குவாலிட்டி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் எல்லாருமே பத்திரமா இருங்க. டேக் கேர். பாய்.